ஸ்ரீ வராக புராணம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரீத்தி செய்தல். வராகம் பிருத்வியுடன் கூறியதான சமய சடங்குகள் குறித்து பெரிதும் வியப்பு அடைவதில்லை. ஆனால் உண்மையான மனப்பூர்வமான பக்தியோடு செய்யும் வந்தனமே தன்னை திருப்திப்படுத்தும் என்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை திருப்தி செய்ய துவாதசி அன்று வெள்ளை ஆடை உடுத்தி வெண்மலர்கள் கொண்டு வழிபட வேண்டும். ஒழுக்க ஒளியுடைய நேர்மையான பிராமணன் அவர் அருளை நிச்சயம் பெறுவான். பணிவுடைமை, விருந்தோம்பல், நற்காரியங்களை போதித்தல், தானங்கள் வழங்கும் மன்னனும் பகவான் விஷ்ணுவின் அருள் பெறுவான். வைசியன் மற்றவர்களுக்கு உதவியாகவும் இணக்கம் உள்ளவனாகவும் குரு பக்தி உள்ளவனாகவும் பேராசை இன்றியும் தூய உள்ளமும் நற்பழக்கங்கள் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். 4ஆம் வருணத்தவர்கள் கோபம், ஆசை, பேராசை, காமம், தீமை அகற்றி தயை, தருமகுணம், விரதங்கள், நம்பிக்கை, பிராமணர்களிடம் பயபக்தி பெற்றிருக்க வேண்டும். ஆக எல்லா வருணத்தினரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெறத்தக்கவர்களே. தாவர உணவுண்டு அமைதியுடன் தியானம் செய்து பிரம்மச்சரியம் அனுஷ்டித்து குறிப்பிட்ட தினங்களில் தவறாமல் சமய சடங்குகள் செய்து மனதில் பொறாமை, கர்வம், தன்னலமின்றி இருப்பின் அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறார். மாறாக தன்னலம், அகம்பாவம், விருந்தினரிடம் அவமரியாதை, கண்டதை கண்டபடி உண்ணுதல், மற்றவருக்கு உதவாதிருத்தல் போன்ற தவறான நெறிகளில் ஒழுகுபவர்களை வறுமையில் வாடவும் துயரத்தில் மூழ்கி அவதி உறவும் சபிக்கிறார். திருப்தி கொண்ட மனிதன் கற்புடைய மனைவியரை ஆசீர்வதிக்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் வெறுக்கப்படும் பல காரியங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. தூய்மையற்ற பொருள்களை உட்கொள்ளுதல், நீராடாமல் சவங்களை தொட்ட பின் மயான பூமியிலிருந்து நேராக வருபவர்கள் பூஜை செய்தால் வெறுக்கப்படுவர். நீலம், கருப்பு, சிவப்பு உடை, அழுக்கான மடியற்ற உடை, மற்றவர் உடை அணிந்து பூஜை செய்வது ஸ்ரீ மகாவிஷ்ணு விரும்பத்தக்கது அல்ல. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நைவேத்தியம் செய்யப்படாத பொருளை அளித்தல், பெருங்காயம் உட்கொண்டு மது அருந்திவிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜை செய்யக்கூடாது. பன்றி மாமிசம் விற்பதோ உண்பதோ கூடாது. காலணி அணிந்து குளத்துக்கரையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். மங்கள வாத்தியங்கள் இன்றி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்தை திறக்கலாகாது. 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.